वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। महे देवागं ईडेन्यान् नमस्याम नमस्यान् यजाम यज्ञयान् ईडामहे देवागं ईडेन्यान् नमस्याम नमस्यान् यजाम यज्ञयान् नित्याः मनुष्या वा ईडेन्याः पितरो नमस्या देव यज्ञ देवता एव तद्यथा भागं यजति। நட்சத்திரத்துக்கு ஆசா மாதம் நடக்கிற சபையில் ஒரு விஷயமாக ஐசிங்கர் சாதித்தது சௌத்த விஷயமும் தர்மசாஸ்திர விஷயமும் அனுஷ்டிக்கிறோமோ இல்லையோ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா அனுஷ்டிக்கிறதுக்கு ஆசையாவது வரும், இல்லைன்னா அனுஷ்டிக்கலன்னு நிர்வேதமாவது ஏற்படும். கர்வப்பட்டு நான் தான் சரியாக இருக்கேன்னு நினைக்கிறாவது அதுவே ஒரு லாபம். அனுதாபா உபரமா பிராயசித்துவம் முகத்வதா தத்பூரணாத்தா அபராதா சர்வே நச்சந்தி பாதசான்னு சொல்கிறது. அந்த மாதிரியா நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். என்ன பண்ணலேன்றத என்ன பண்ணுவார்னு தெரிஞ்சுட்டா தானே உண்டு. அதில் பொதுவாக ஸ்ரௌத்தம்ன்றது ஸ்ருதியில் சோதித்தமாக இருக்கக்கூடிய விஷயம். கல்பசூத்தாதிகளை விவரணம் அது எப்படி அனுஷ்டிக்கணும் பிரயோகம் உட்பட சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை பொதுவாக ஸ்ரௌத்தம்னு சொன்னால் ஸ்ருதியில் சொல்லாது எதுவும் இல்லை. ஸ்ரௌத்தம்னு விவகாரத்தை சொல்லக்கூடியது ஸ்வேதாக்னி சாத்தியமாக உள்ளது. யஜ்ஞம் வியாக்கியாசியாமஹா அசாதோ தர்ஷபூர்ணமாசோ வியாக்கியாசியாமஹா இந்த மாதிரி சூத்திரக்காரெல்லாம் சொல்கிறது சர்வ வேதங்களாலும் சாத்தியமான கிரியை. இது ஸ்வேதாக்னியை கரணமாக கொண்டது. ஹோதா அத்வர்யு உத்காத்தா பிரம்மா அப்படிப்பட்ட ரித்துக்களால் சாத்தியமான காரியம். அது பொதுவாக ஸ்ரௌத்தம்ன்றது இன்றைக்கி ஒரு ரூಢியாக ஏற்பட்டிருக்குது. ஸ்ருதியிலேருந்து வந்ததெல்லாம் ஸ்ரௌத்தம் தான். அதில் ஸ்ரௌத்தம்னு ரூಢியாக இருக்கக்கூடியது இந்த திரேதாக்னி சாத்தியமான காரியம். அதில் ஸ்ருதியில் ஒரு ஆச்சரியமான பதம் எதிர்வேதத்தில் ஆரம்பிக்கிறது சேஷ்டதமாய கர்மனே அப்படின்னு ஒரு பதம் போய் வச்சுது. அப்போ ரெண்டு பத்தியும் போடுவாளா அதிசாயனே தமபிஷ்டனம்னு சூத்திரம் பாணினி. தமப்பையும் போட்டு இஷ்டனையும் போடுவாளாம். இதுவோ அதுவோன்னு சொன்னாங்கன்னா அங்கே சேஷ்டதமம் அப்படின்ட்டு இஷ்டனும் இருக்குது தமப்பும் இருக்குது. ஏன்டா இப்படி போட்டுருக்கேன்னா சுதியை வியாக்கியானம் பண்ணிவிட்டு யஜ்னோஹி சேஷ்டதமம் கர்ம தஸ்மா தேவமாக சேஷ்டதமாயான்னு சொல்லலாமா? சேஷ்டதமமாக இருக்குது யஜ்னம், யஜ்ன விஷயத்தில் சொல்லலாம் அப்படின்னு சுதியோ சொல்லி விட்டு அந்த சேஷ்டதமமான கர்மாவாக இருக்கு. யஜ்னம்னா என்ன? யஜ்னோவை விஷ்ணு யஜ்ஞேன யஜ்ஞமே எழுந்த தேவாக புருஷூக்தாதிகளை சொல்கிறதையா இல்லை. ஒருத்தன் பிராமணன் பிறக்கும்போதே 3 கடனோடு பிறக்கிறான்னு சொல்கிறது. அதில் ரிஷிகளுக்கு தேவதைகளுக்கு பித்திருக்களுக்கு கடனாளியாக பிறக்கிறான். இவன் யஜ்ஞங்கள்னால தேவதையோடைய கடனை தீர்க்கிறான். வேதாத்தியனத்தால் ரிஷிகள் கடனை தீர்க்கிறான். சத் சந்ததியை ஏற்படுத்தி இந்த பரம்பரை வளரப்பட்டதுனால பித்திருக்கள் கடனை தீர்க்கிறான்னு இருக்குது. அங்கே யஜ்ஞேன தேவேபியா பிரஜாபித்துபியா கொடுத்து ஏஷவா அன்றனா புத்திரி யஜ்வா பிரம்மச்சாரிவாசி அப்படின்னு தேவபித்திருக்காரியாபியாம் ந பிரமதித்தவியம் அப்படின்னு சொல்லிருக்கு. இதெல்லாம் நாம் சொல்லிட்டு இருக்கோம், அத்தியனம் பண்ணுறோம். ஆனால் அனுஷ்டானத்தில் வச்சுக்கல. வச்சுருக்காவை கூப்பிட்டாவது கேட்டுண்டு இன்றைக்காவது தெரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா உபயோகப்பட்டோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சபை ஏற்படுத்துறது ரொம்ப அவசியமானது ஒன்று. ரெண்டாவது இந்த காலத்துக்கு ரொம்ப பிராசங்கியம். அடியோடு தெரியாத போகிற சமயத்தில் என்னென்ன விட்டுட்டோம்னு தெரிஞ்சுக்கிறது லாபம் நமக்கு. யஜ்ஞத்தில் பொதுவாக ஸ்ருதி என்ன பண்ணுறது? ஒரு யாகத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தால் முதல்ல வித்யுதசி வித்தியமே பாப்மானம்னு சொல்லுவோம் அப்படின்றது. முடிக்கும்போது விஷ்ணசி விஷ்ணமே பாப்மானம்னு சொல்லுவோம். பாப்பங்கள்லாம் தொலைகிறது. அதனால் நடுவில் யாகம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? இதில் ஆஷாவய அஸ்து சௌஷட்டு எஜ ஏஜாமய வஷட்டு இதெல்லாம் சொல்லிருக்கு. இதுதான் யஜ்ஞத்தினுடைய வீரியம். இது அப்போது இது எதனால் இந்த மாதிரி பகவானை ஆராதிக்கணும் அப்படின்னு சதுர்பிச்ச துவாபியாம் பஞ்சபிரேவச்ச பூயத்தேச்ச புனர்துவாபியாம் தனோ விஷ்ணு பிரசீதத்தோ அப்படின்னு சொல்கிறது. யஜ்னோவை விஷ்ணுன்ற ஹரிஓம்னு ஆரம்பித்தாலே முடிக்கிட்டு ஹரிஓம்னு சொன்னாலும் ஆதா வந்தேச்ச மத்தியேச்ச ஹரி சர்வத்திர கீழத்தை அவன் பகவத்கைங்கரியம் சொல்லிட்டு இருக்கோமே. இதுதானே வசந்த பகவத்கைங்கரியம். அதை நாம் பண்ணாது போயிட்டோமேன்னு எண்ணம் மனசில் வரட்டும். முடிக்கும்போது கடைசியில் என்ன பண்ணுறது? சுதியில் பஞ்சமஹா யஜ்ஞங்கள்னு தைத்திரிய ஆரண்யத்தை விவரிச்சிருக்கு. இப்போ நித்தியம் பண்ண வேண்டியது பஞ்சவா ஏதேமஹா யஜ்ஞா சததி பிரதாயந்தே சதி சந்திஷ்டந்தே தேவ யஜ்ஞபித்து யஜ்ஞோபூத யஜ்ஞோமனுஷு யஜ்ஞோ பிரம்ம யஜ்ஞ இது அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பஞ்ச மகாயஜங்கள் வெறும் யஜ்ஞங்கள் இல்லை, 5 யஜ்ஞங்கள், அது எல்லாம் மகாயஜங்கள். இது பண்ணுன்னு சொல்லும்போது கடைசியாக முடிக்கும்போது என்ன பண்ணுறது, பரிதானியா அந்தரன்வாக அப்படின்னு சுத்தியே விதிக்கிறதுல கடைசியாக முடிக்கிறதையா நமோ பிரம்மணே நமோ அக்னயே நமோ பிருத்திவே நமோ ஷதீபியா நமோ வாச்சே நமோ வாச்சஸ்பதே நமோ விஷ்ணவே பிருஹதே கரோமி. அங்கேயும் விஷ்ணுண்டே போய் முடி அப்படின்றது. பிருஹத்தே விஷ்ணவே நமஸ்கரோமி அப்படின்னு முடிக்கிறது. பிருஹத்துன்னா என்னன்னா பரபிரம்மம். அகம் சசி திஷத்தை அப்படின்ற மந்திரம் ரிதஜா திரிஜா ரித்தம் பிருஹத்து அப்படின்னு பிருஹத்து என்னதுன்னு காட்டுறதுக்கு ஸ்ருதி இந்த மாதிரி விவரித்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து வி.கே. ராமானுஜாச்சார்ன்றவர் ஸ்ரௌதம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டு வந்திருக்கேன். அந்த புத்தகத்தை நாம் வெப்சைட்டில் போட்டு வந்திருக்கோம். அதை படிக்கணுன்ற ஆளுக்கு தெரியக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தமிழ் நடையில் அழகாக பேராவாக பிரித்து ஃபுட்நோட் செய்து அதுக்கு ரெஃபரன்ஸஸ் கொடு, இந்த காண்டம் இந்த பிரச்சனத்தை இந்த பஞ்சாயத்தில் இந்த விஷயம் சொல்லிருக்கு அப்படின்ற அளவுக்கு எடுத்து காட்டியிருக்காரு. அதை நாம் இப்போ நம்ம வெப்சைட்டில் எதுவும் போட்டு வச்சுருக்கோம். கூட இதையும் வச்சுட்டு ஒரு சைட்டில் ஒரு பேஜ் ஆரம்பித்தோம்னு சொன்னால் அவருக்கு ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டோம்னா அதை சொன்னது எங்கே வந்திருக்கு. அத்வரகல்பா அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். அத்வரகல்பான்னு ஒரு இஷ்டி, அத்வரகல்பா இஷ்டி எங்கே சொல்லிருக்கு சுவாமி ஆக்ராவிஷ்ணு ஆரம்பிச்சு சொல்கிறான். இது அதானான்னு எனக்கு தெரியல. அப்போ 5 பஞ்சாயத்தில் சொன்ன விஷயம் இது, அதெல்லாம் தமிழ் சுலபமாக காமிச்சு சொல்கிறேன். என்னென்னு இது தெய்வீகம், இது தேவத்தை, இந்த காரியம் பண்ண வேண்டியது, என்ன பிரயோகம் இதுக்கு, இந்த பஞ்சாயத்தில் பார்த்துக்கோ. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சமீத முழுக்க எங்கெங்கே என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அழகாக அமைச்சு கொடுத்துருக்கேன். அதனால் நமக்கு இன்றைக்கி லாபம் என்னன்னா சில விஷயங்கள் ஒன்று ரெண்டு காட்டுறேன். இப்போ இதில் ஸோ நாம் தர்மசாஸ்திரம் தெரிஞ்சுக்கணுன்றது நித்திய நைமித்திய கர்மாக்கள் அவசியம் பண்ண வேண்டியது. பண்ணாந்தால் தோஷம். அதில் சிலதில் பண்ணால் பிரத்திவாயம் கிடையாது, பிரத்திவாயம் இல்லாத ஒரு லாபம். இப்போ நித்திய நைமித்திய கர்மாக்களில் அகரணே பிரத்திவாயா, அந்த பிரத்திவாயம் வராமல் இருக்கிறதுக்காக காமி கர்மாக்கள் சிலதில் கரணே அபியுதயா அகரணே நப்பிரத்திவாயா அப்படின்னு சிலது இருக்குது. நாம் எதை எதுக்காக பண்ணணும், எப்படி இது பிரிச்சிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது 2 சமாச்சாரம். சுத்தியில் சொன்னது ஸ்ரௌதம், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தர்மசாஸ்திரம்னு சப்ஜெக்டும் கூட சேர்த்துருக்கு. இந்த தர்மசாஸ்திரத்தில் இதில் அதிகாரம் இல்லாத யாருமே கிடையாது. ஸ்ரௌதத்திலேயாவது வைவர்ணிக புருஷாதிகாரம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வேதாத்தியனாதி பண்ணிருக்கணும், ஆயுதாக்ஞா இருக்கணும், இதெல்லாம் அவசியமாக இருக்குது. ஸ்ரீதர்மங்கள் உள்பட, ஸ்ரீதர்மம் விதவா தர்மம் உள்பட எல்லாமே தர்மசாஸ்திரத்தில் அடங்காது கிடையாது. ஆனால் இன்றைக்கி அங்கே தான் ரொம்ப சமப்படுறோம். நாம் யாருமே தர்மத்தை இப்போ ஆத்திர பசங்களுக்கு நாம் என்ன சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தா அவள் பாட்டுக்கு ஸ்கூலில் அனுப்பிச்சு விட்டா அவன் டிங்கிள் எடுத்து ஸ்டார்னு சொல்லிட்டு இருந்தானா இவங்க என்ன எதுன்னே நம்ம சத்காரங்கள் வராமல் போகிறதா இருக்கட்டும். அன்றைக்கி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் தீட்சிதரனுக்கு, சுவாமி இன்றைக்கி சந்தியாவந்தம் மண்டல பிராமணனாக இருக்கேன், சந்தியாயனா அபிச்சர் நிச்சயம் அனடா சர்வ கர்மசுன்னு சொல்கிறது. அது வேறு என்ன பண்ணி என்ன லாபம், எதன்னு குருதே கர்மா நத்தஸ்து பலபாக் பவேத்துன்றது எத்தனையோ சாதிக்கிறோம்னு நினச்சிக்கிறேன். ஆனால் அடிப்படையே போயிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி தீட்டு தொடர்பு முதலியது ஆசோச்சாரிகளாக இருக்கட்டும். இப்போது அந்தியாஷ்டிய பல இடங்களில் என்னவா நடக்குதுன்னு சொல்ல தெரியாது. பித்திருத்த சித்தி உண்டா இல்லையான்னு சொல்ல முடியாது. அப்படி ஆகிடுது. விவாகங்களில் பல இடத்துல சமங்கள் இருக்குது, உபநயனத்தில் தகராறு இருக்குது. இப்படி இந்த மாதிரி சொன்னார் எனக்கு. நியாயம்தான் சுவாமி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம் தெரிஞ்சு அனுஷ்டிக்க வேண்டியது உண்டு. அது முதல் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் என்ன தான் பண்ண வேண்டியிருந்தது. அப்புறம் இதை என்ன பண்ணுறோம் பண்ணலை, பாவானிக்கனாக இருக்கோம் என்ன பண்ணுவோம், ஏதோ கொஞ்சமாவது பண்ணுவோம், குளிச்சடியாக வளர்த்துட்டு போவோம் அப்படின்னு எண்ணம் ஏற்படும். இது மற்ற சாஸ்திரங்களை காட்டில் இது அவசியம். அன்றைக்கி கேட்டார் சுவாமி, இந்த சீவாசி காலசேவத்தால் வேதாந்தத்தால் என்ன வருது அப்படின்ட்டு. சுவாமி வரக்கூடியது ஆனந்தமான நிறுத்தியமான ஆனந்தம்னு சொல்கிறோம் இல்லைன்னு. அது வரதை பற்றி அப்புறம் தான் பார்த்துட்டாகணும். ஆனால் இப்போ இவர் கேட்குறாரு, இன்றைக்கி இருக்கும்போது சந்தியாவந்தம் பண்ணான்னு சொல்லிட்டு சீவாசி காலசேவம் பண்ணா என்ன. ஆமாம் சுவாமி, எல்லா இடத்தையும் இந்த கஷ்டம் இருக்குது, எல்லா இடத்தையும் இந்த கஷ்டம் இருக்குது. இதே ஹிதம்னு ஒன்று பிரியம்னு ஒன்று. அந்த ஹிதத்துக்கே ஜனங்கள் போக மாட்டேன்றான், பிரியத்தை வந்து உபனிஷத்தே சொல்கிறது சுவாமி. 2மே இருக்குது. பிரேயஸ்ட மனுஷமேத்தா. பிரேயஸுக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது, பிரேயஸு தானாக இழுக்கிறது அந்த பக்கம். அதில் கொஞ்சம் புத்திபூர்வகமாக இந்த பக்கம் வருது. ஒரே ஒரு வாக்கியம் எழுதினேன், அத்தியத்து ஆதுனிகானாம் வைதிகானாம் ஸ்ரௌத விஷய பரிச்சாயனாய ஸ்ரீமಠேன நம்ம மடத்தை சேர்ந்து ஸ்ரௌதிபிஸ் சக மிலித்வா கஷ்டன காரியக்கிரம பரிகல்பனீயா. அது சொன்னார் ஆன்லைனோட. நான் சொல்கிறேன், இதை பற்றி சொல்லட்டும். நாமும் என்ன பண்ணிக்கூட வேண்டியது கூட சேர்த்துட்டேன். அதில் ஜனங்களுக்கு இது ஒரு ருச்சியை உண்டாக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கணும். இந்த காலத்துக்கு என்ன பிடிக்குதோ அந்த வழியிலே போயாவது அவளை ஆக்ஷன் வர வேண்டியதாக இருக்குது. இது இந்த விஷயத்தில் ஸ்ரௌத விஷயத்தில் பண்ணக்கூடியது. தர்மசாஸ்திர விஷயத்தில் மடத்தில் ஒரு ஏற்றம் உண்டு. ஆதிவனோட சுவாமியுடைய சொந்த சிஷ்யால் பலர் நடுவில் தோழப்பன்றவர்
ரொம்ப பிரசித்தர் வைதிக சார்வபௌமர் அப்படின்னு விருது வாங்கினவர். அவருடைய 8 கிரந்தங்கள் இன்றைக்கி பிரசித்தமாக இருக்கு. எல்லாருமே சர்வ பரிகிரகீதமான சர்வ சம்பத்திபன்னமான கிரந்தம் இது. அவருடைய 8 கிரந்தங்களில் எத் சிஷ்யாகிரியா வைதிகானாம் சார்வபௌமத்துவமேத்திய ரத்னாகராதேன் கிருதவான் தன் முனையர் மங்களம் சதா நாம் நிச்சயப்படி சொல்லிட்டு வரோம். இப்படிப்பட்ட பிரசம்சைக்கு பாத்திரரான ராஜனோட சுவாமியுடைய சிஷ்யாகிரியர் வைதிக சார்வபௌமர் சோழப்பன் பிரசித்தர். அவர் எழுதின 8 கிரந்தங்கள் தஜநிர்ணயி, கிருஷ்யரத்னா, கண்டபூஷணம், ஆசோதி சதகம், அதிக வியாக்கியானம், ரிதுவேரசாரம், ஸ்ருதி விரோச்சனம், ஸ்ருதிரத்னாகரம் அப்படின்னு 8 கிரந்தங்கள் எழுதியிருக்கார். இதில் அடங்காத தர்மசாஸ்திர விஷயம் இல்லை. இன்றைக்கி எங்கே சந்தேகம் வந்தாலும் இதில் சொன்னத்தை எல்லாரும் பரிகிராசமாக ஒத்துருக்கேன் சொல்லிருக்கேன். அதான் சொல்கிறேன், வைத்தியநாதி விஷயம் பிரசித்தமாக இருக்குது. அதுலேயும் இவர் பிராச்சீனம், இவர் 650 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அதான் தோழப்பர் சம்பிரதாயம் ஏற்றுண்டு வைதிக சார்வபௌமம் பிராமணிகமாக சொன்னார். இங்கே சொல்லி எடுத்து இங்கே இப்படி சொல்லிட்டுருந்தார், இப்படி நிர்ணயம் உபாகரமாத விஷயங்கள் வர்த்தியாக இருக்கட்டும், சீதையந்தி நிர்ணயம் வர்த்தியா, இதில் இதாக ராமநவமி வரும்போது பல விஷயங்கள் இந்த மாதிரி இப்படி தான் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணுறதுக்கு பிரமாணங்களோடு சேர்த்து இப்படி பண்ண வேண்டியதுன்னு எடுத்து காட்டியிருந்திருக்கேன். அதெல்லாம் நாம் இன்றைக்கி உபயோகிக்கிற திசைக்கு வரணும். இருக்குது, ஆமாம், கேட்டால் சொல்லிக்கலாம். அப்போ தர்மசாஸ்திரம்லாம் எங்கள் கூட எங்கள் பெரியவா கொண்டு வந்திருக்காங்க, எங்களுக்கும் சரி லாபம் இல்லை. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்றது தேவை. அதுலேயும் இந்த மாதிரி இந்த பரிச்சயத்தை ஏற்படுத்தி விட்டு அதில் சம்பிரதாயத்தில் இந்த 8 கிரந்தங்களை தவிர ஆன்மீகம்ன்றது ஒன்று பத்திரித்து ஏந்தா காத்தால் ஏந்துக்கேன் ராத்திரி படுத்துக்க விட்டு என்னென்ன பண்ணோன்றது சொல்கிறதுக்காக ஆன்மீகம்ன்றது ஒன்று இருக்குது. அதுலேயும் பல ஆன்மீகங்கள், அதில் ஐஷங்கர் 24ஆம் பட்ட ஐஷங்கர் எழுதின ஸ்ரீவைஷ்ணவ சதாச்சார நிர்ணயம் அப்படின்றது ஆன்மீகம் எழுதின. விடுதலை ஐஷங்கர் ரொம்ப ஆச்சரியமாக தான் தமிழில் சம்ஸ்கிருத வியாக்கியானம் எழுதி பிரமாணங்களாத்தையும் எடுத்து விவரித்து காட்டி இன்றைக்கி அது ரொம்ப ஆதாரபூதமாக இருக்குது. ஸ்ரீவைஷ்ணவாவில் எல்லாருக்கும் எங்கேருந்து சந்தேகம் வந்தாலும் அந்த அனுபந்தங்கள் உட்பட ஆசிரியத்தை உட்பட அழகாக காட்டுருந்துருக்கார் ஐஷங்கர். இந்த மாதிரியாக இந்த வைதிக சார்வபௌமருடைய கிரந்தங்களையும் ஆன்மீக கிரந்தங்களையும் நித்திய நைமித்துக்கு அனுஷ்டானத்துக்கும் சந்தேகங்கள் தீர்த்துக்கிறதுக்கும் இப்படி நாம் இதில் பரிசீலனம் பண்ணினால் இதுலேருந்து என்ன ஏற்படும்னா ஷோடச சம்ஸ்காரங்கள் அவசியம்னு சொல்கிறது. இன்னும் பார்த்தா 40 சம்ஸ்காரங்களில் கௌதமெல்லாம் சொல்ல சத்வாரிச சம்ஸ்காரம் நித்தியத்தையும் சேர்த்து 3 வகைப்பட்ட சோம சம்ஸ்த பாக சம்ஸ்த விசம்சங்கள்லாம் சேர்த்து 40 சம்ஸ்காரங்கள் ஆத்ம குணத்துக்காக நிச்சேத அவாப்திக்காக அப்படின்னு மகர்ஷிகள்லாம் சொல்லிருந்துருக்கா. இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை ஜனசாமானியத்துக்கு பரிச்சயம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இன்றைக்கி அவள் புரிஞ்சுக்கிட்டோம். நேற்று பற்றி கேட்க வேண்டாம், ஏன்டா இத்தனை நாள் வரலன்னு கேட்க வேண்டாம். இன்றைக்கி வந்துயா சரி இன்னிலேருந்து நல்ல வழிக்கு வா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு காரியக்கிரமம் மடத்தில் நாம் ஆரம்பிச்சுட்டேன் இப்போ தீட்சிதார் போல இருக்க அளவு உபயோகிச்சுட்டோம்னு சொன்னால் எல்லாருக்கும் க்ஷேமம். இது உபநயனம், விவாகம், ஸ்ராத்தம், அந்தியஷ்டி இந்த மாதிரி சில சொன்னார். நான் ஏற்கனவே புஸ்தகங்கள் போட்டுருந்துருக்கோம். நம்முடைய ட்ரஸ்ட்லேருந்து உபநயன மந்திரங்கள், சந்தியாவந்த மந்திரங்கள் 3 வேதத்துக்கும் பாஷ்யத்தோட 5 பாஷைகளில் தயார் பண்ணி வச்சுருந்துருக்கோம். தமிழில், கன்னடத்தில், சம்ஸ்கிருதம், இங்கிலீஷில் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கு. விவாக மந்திரம் அதே மாதிரி போட்டு விவாக மந்திரங்கள் முழுக்க பிரயோகத்தோடு அதுவும் விரதங்கள் உட்பட சாலி பார்க்க வரையும் எல்லாமே போட்டு வந்துருக்கு. சாத்த மந்திரத்துக்கு இன்னும் இங்கே சாத்த மந்திர வியாக்கியானம் பண்ணுறதுக்கு அதே அடைய வெளியிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் மந்திரார்த்தம் தெரியறதுக்கு சௌகரியம். அந்தியஷ்டி இது தனியாக பண்ணலை, பிரதிமேத சாரத்துலேருந்து நாம் எடுத்துகிட்டு உபயோகிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானத்துக்கு வேண்டிய ஆன்மீகத்திலேருந்து ஆரம்பித்து சமுத்திராந்தம் இருக்கக்கூடிய அந்தந்த விரதங்களுக்கு வேண்டிய சாம்பிரதாயிகமாக வந்திருக்கிறதே தெரிஞ்சுக்கிறக்காரும் இப்போ நாம் பண்ணணும். இந்த ஸ்லோகம் நிறுத்திப்படி சொல்கிறோம். வேதே சஞ்சாத கேதே முனிஜனவதனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பமானே புராணே மாயாவாதே சமோதே கலிகலுஷவசாத் சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாய யோபூத் தது இது பகவான் விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்றோம். இந்த தர்மத்ராணம் அது நாம் நம்மால் ஆனது பண்ண வேண்டியது. இந்த விஷயத்தில் ஆச்சாரப்பசமோ தர்ம தர்மஸ்து பிரபுரத்யுதான்னு சொல்கிறோம். ஆச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய வழி அதில் தர்ம ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. நாம் காப்பாற்றினா அது நம்ம காப்பாற்றுறது, நாம் விட்டுட்டா நமக்கு அதில் லாபம் கிடைக்காது போகிறது. இதில் மனு எடுத்து சொல்கிற எறும்புகள்லாம் சேர்ந்து புத்து கட்டுறது, இத்தினூண்டு எறும்பு சேர்ந்து பெரிய 10 அடி 15 அடி புத்தெல்லாம் கட்டி விடுறது, ஒரே நாளில் கட்டலை. இதை போல் தர்மத்தை சம்பாதிக்கணும். தர்மம் சனைஹி சஞ்சினுயாத் வல்மீகமிவ புத்திகாக புத்திகாக வல்மீகமிவ சனைஹி தர்மம் சஞ்சினுயாத் அப்படின்ற. அதனால் இதுக்கு இந்த மாதிரி சாதாரணமாக நாங்கள் என்ன பண்ணோம்,
பசங்களுக்கெல்லாம் அத்தியனம் பண்ணுறவாளுக்கு வேத லட்சணத்தை பற்றி வேதாங்கத்தை பற்றி வேத பாஷ்யத்தை பற்றி தெரிவிக்கிறதுக்காக சிலதெல்லாம் இப்போ யாகம்னா என்ன, அது என்னென்ன பண்ணுறோம், அதனால் என்ன லாபம், சுற்றியில் என்னென்னலாம் சொல்லிருக்கேன், இது மாதிரி பல விஷயங்கள் காட்டி தரதுக்காக சிலதெல்லாம் டயனம்னா என்ன, அதை பற்றி அங்கங்கே என்னென்னு சொல்லிருக்கு. இது ஒரு 2 வருஷ காலம் ஒரு எம்ஏ கோர்ஸ் முழுக்க பண்ணோம். 4 வருஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி டீச் பண்ண ஒரு சமயம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. இதில் இன்றைக்கி ரொம்ப வராது. திக்கை கண்டுபிடிக்கிறதுக்கே பிடிச்சி சுற்றி சொல்கிறது கிழக்கியதுன்னு தெரியல. ஒருத்தருக்கு ஒரு இடத்துல போகிறான், தேவாவேதே வஜனமத்திய வசாயி சவன பிராஜானந்த நிமுபாதாவன் துவயா அப்பஜானாமத்வயேதி ஒரு தத்துவ கேட்டால் அவனுக்கு தெரிவான். அப்புறம் அதித்தி கேட்டால் அதித்தி சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்து 5 ஆவத்துகள் சொல்லி இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோ. அதுக்கு ஜோதிஷ ரீதியா சூரிய கிரணங்களை வச்சுட்டு இதுதான் திக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியெல்லாம் காட்டிருக்கா சூத்திரக்காரன். இன்றைக்கி இதெல்லாம் சுலபமாக பண்ணி பார்க்க முடியாது. அது உண்மையான விஞ்ஞானம் இன்றைக்கி சொல்கிறதில்ல, எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. வேதத்தில் முழு விஞ்ஞானம் இருக்குது, அதை நாம் தெரிஞ்சுக்காமல் விட்டுவிட்டு வந்துருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுட்டா இன்றைக்கும் லாபம் உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ காட்டக ஜெயனம், காட்டகத்தில் உள்ள ஜெயனங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு படமாக போட்டு காமிச்சு சுவாமி காலத்தை எத்தனையாக பிரித்திருக்கு சுற்றி சமுத்திர பரியந்தம் உள்ளத்தை முகூர்த்தானாம் முகூர்த்தாகன்னு ஆரம்பிச்சு 3 நிமிஷம் 3.2 மினிட்ஸ் இருந்தது. முகூர்த்தானாம் முகூர்த்தா, ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிஷம், அதில் 15 ஒரு பங்கு முகூர்த்தானாம் முகூர்த்தம். இதுலேருந்து ஆரம்பித்து சமுத்திர பரியந்தம் சொல்கிறது. அதுக்கெல்லாம் பேர்கள், அதுக்கெல்லாம் அந்த பேருக்கு அர்த்தங்கள் இதெல்லாம் தனித்தனியாக படிக்க ஆரம்பித்தாக்க நல்ல காரியம் பண்ணுன்னு சொன்னால் 3 நிமிஷம் மட்டும் அதுக்கு ஒரு குணம், அடுத்த 3 நிமிஷத்தை வேறு குணம், இந்த மாதிரி மாறிண்டே இருக்குது. இது இத்தனையும் சூரியனாக இருக்கவன் சூரிய மண்டலத்தை பகவான் நடத்துகிறான். சமுத்திராத்மாவா சூரியனை வச்சுட்டு சூரிய மண்டலத்தை போல் 9 ரேகைகள் போடு, அதுக்குள்ளே கல்லைகளை கொண்டு போய் ஒரு மந்தம் சொல்லி சித்துகோபதானம் பண்ணு அப்படின்றதெல்லாம் சொல்கிறது. பண்ணுறவோ பண்ணலையோ ஏவம் வேதான்னு ஒன்று சொல்லி ஒருவேளை பண்ணாஇருந்தால் கூட தெரிஞ்சுருந்தனாலும் அந்த லாபம் ஏற்படும். இந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு 2 வருஷம் இது உட்காந்து ஒரு கோர்ஸாக பண்ணோம் அப்போ. ஆனால் அனுஷ்டானத்தில் எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் விஷயம். சாதாரண ஜனங்களுக்கு சொல்கிறதுக்கு நாத்திகர் ஜெயனன்றது இருக்குது, அதிலே பல வகைகள், ஒவ்வொரு பலனுக்காக ஒவ்வொரு வகையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சாத்துரோத்த ஜெயனம், அதுக்குள்ளே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வாசல்கள், வாசகாப்பான் இருக்கான், துவாரா சொர்க்கத்து லோகத்து துவாரா அப்படின்னு 7 சொல்கிறது. இந்த மாதிரியாக பல விஷயங்கள் சுத்தியில் உள்ளத்தை எடுத்துட்டு அதுக்கு வேண்டிய சௌதாதி விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடியது உண்டு. அவரோடு சேர்ந்துன்னு நம்ம பண்ணுறதுக்கு என்ன, ஒரு பக்கம் ஆதுனிகம், ஒரு பக்கம் அனுஷ்டானம் சேர்த்து நாம் ஜனங்களுக்கு உபயோகித்து முடிஞ்சால் இதுலேயும் நல்லாயிருக்கும், லாபம் ஏற்படும், சர்வேஸ்வரன்லேருந்து திருப்தி அடையும். எல்லாம் பலது அவருடைய புஸ்தகங்கள்லேருந்து எடுத்துலாம் இந்த மாதிரி மாற்றி இந்த காலத்தாருக்காக கொடுத்துருக்கு. அது இந்த மாதிரி தனித்தனியாக அவர் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிட்டு வந்திருக்கேன். அதில் பார்க்குறதுக்கு ஒரு எந்த இடத்த வேணும்னு சொன்னால் அது பார்த்துட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரே ஒரு திஷ்டாந்தத்தோடு விட்டுருக்கோம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. வைஸ்வான ரேஷ்டின்னு ஒன்று இது ஐசங்கர் என்ன பண்ணிருக்கா, ரகசிய சாரத்தில் சுவாமி சாய்க்கும்போது சாஸ்திரிய நியமனாதிகாரம் அப்படின்னு ஒன்று சாய்க்கிறேன். சாஸ்திரம் சொன்னபடியாக இப்போ அவர் இதுக்கு இந்த மாதிரி இருக்கும். வைஸ்வான ரேஷ்டி என்ன, ஜாத்தேஷ்டி தேவதை வைஸ்வானரன், திரவியம் 12 கபால புரோடாசம், அதை பிள்ளை குழந்தை பிறந்தால் செய்ய வேண்டியது அவர் எழுதியிருக்கிறது. இப்படி இதை விதித்து 8, 9, 10, 11 கபாலங்களில் செய்த புரோடாசங்களை ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில் இந்த இஷ்டியை செய்வதால் பிறந்த குழந்தை சுத்தநாயம், தேஜஸ், சாப்பாடு, இந்திரிய வலிமை, பசு சம்பத்து இவைகள் உள்ளவனும் ஆவான் என்று வேதம் முடிக்கிறது. காண்டம் 2, பிரஷ்னம் 2, அனுவாகம் 5, பஞ்சாயம் 25, 26 இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமா காட்டணும். வைஸ்வானம் துவாதசகபாலம் நிருபேத் புத்திரே ஜாத்தே அஷ்டாகபாலோ பவதி गायत्री यूनं ब्रह्मवर्तसेन पुनाति यन्नवकपालस्तु दैवास्मिन् तेजो दधाति यद्दशकपालो विराजैवास्मिन् अन्नाद्यं दधाति यदेकादशकपालस्तिष्ठुभैवास्मिन् इन्द्रियं दधाति यद्वादशकपालो जगत्यैवास्मिन् पशुं दधाति இது என்ன பண்ணுறோம் இந்த மாதிரியா அந்த கபாலங்களை எப்படி கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்து என்னென்ன ஆறுது குரோடா சொன்னானே இப்படி காமிச்சுன்னு போகலாம். இப்போ உட்காந்து பண்ணுறார் இந்த மாதிரி வந்து இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியம். இப்போ எஜமானன் யார், கபாலன்றது எங்கே இருக்குது, அக்னி கொண்டு எங்கே இருக்குது, அக்னி எங்கே, இது எப்படி ஏற்படுறது, இதில் அது கொண்டு ஸ்தபனம் பண்ணுறது என்ன, பண்ணுறது சொல்கிறது என்ன, ஒவ்வொரு வாக்கியமாக ஒரு வாக்கியம் காட்டி ஒவ்வொன்றுக்கும் இவங்க பண்ணுறான் அப்படின்னு சொன்னேன். இது சௌகரியப்படும். இந்த மாதிரியா உபயோகிச்சுக்கணும்னு சொன்னேன். ஐயங்கிட்ட விஞ்ஞாபித்தேன், நான் வேறு நான் ஆதாரம் பண்ணிக்கல, சௌத்தத்தில் நான் ஒன்றும் காரியம் பண்ணலையே, அதனால் ஐயங்கர் கூப்பிட்டாருதேன்னு. இல்லை அவர் வந்து சொல்லுவேன், தானம் பண்ணிட்டுருக்கார், கூட உட்காந்துருந்தா போகிறோம்.
அப்படி சந்நிதி மாத்திராத்து நாம் ஏதோ ஒரு உபகாரம் ஆட்டுவேன் அதுதான் ஒன்றும் பகவத் பிரீதி நமக்கு ஒரு ஞான லாபம் கூட ஒரு வேளை யாருக்காவது இதுலேருந்து உபயோகம் ஏற்படுற பட்சத்தில் கூட சேர்ந்துக்கலாம் நாம் தர்ம ஸ்ருதோவா துஷ்டோவா ஸ்ருதோவா கथितோபிவா அனுமோதித்தோவா அப்படின்ற கிரமத்தில் நமக்கு இதில் ஒரு அன்வயம் கிடைச்சதுக்காக ஐசிங்களுக்கு அடுத்த பிரணாமங்களை இந்த தெரிவித்து அன்வயம் வந்து உங்களை எஜமானனா பண்ணிடுமே. அது மாதிரி இருந்தால் நேரிட்டுவேன் நேரிட்டுவேன் நமக்கு இஷ்டம் அதில் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை இந்த முகூர்த்தம் அப்படி ஆயிடுமே. சரியா அவசியம் ஆகட்டும் சந்தோஷம்தான் நமக்கு முடிஞ்சதுன்னா ஒரு பகவத்தையும் கிடைத்து இப்படி தான் பண்ணி பார்க்கறது கவிதா கிருதுமாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த ரெண்டு வார்த்தை பேசிட்டு